ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்து மனித அவதாரம் எடுத்து வந்ததான இந்த நாளை உலகமெங்கிலும் ஆசரித்து கொண்டிருக்கிறார்கள். நாமும் கர்த்தரை ஆராதிக்கும்படி வந்திருக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1 சில வசனங்களை நாம் வேகமாக வாசிக்கலாம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அன்றி உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பெயர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து அவர் அதாவது இந்த 2025ஆம் ஆண்டு இப்பொழுது நாம் ஆசரித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மனிதனாக அவதரித்து 2025 ஆண்டுகள் ஆகிறது. அதனால தான் நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம்னா, இயேசு நம்முடைய ஆண்டவர், கடவுள். அப்போது உலக மக்கள் கேட்குறாங்க, அவங்களுக்கு இந்த சத்தியம் எல்லாம் தெரியாததுனால கேட்குறாங்க, 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக தான் உங்களுடைய கடவுளே பிறந்திருக்கிறார். அப்போது அதுக்கு முன்னால் கடவுள்கள் இருந்திருக்கிறாங்கல்லவா, உங்கள் கடவுள் இப்போ தானே பிறந்தார் அப்படின்னு கேட்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அவர்களுக்கு நீங்கள் இந்த வசனத்தை சொல்லணும். அதாவது உலகத்தை குறித்து இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆதியிலே இந்த பிகினிங், ஆதியிலே வார்த்தை தான் இருந்தது. வேர்டு என்று சொல்ல வார்த்தை தான் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாயிருந்தது. எப்படி இருக்கு பார்த்தீங்களா? அப்போ ஆதியிலே கடவுள் எப்படி இருந்தாராம்? வார்த்தையாக இருந்தாராம். அவருக்கு உருவம் எல்லாம் இல்லை, வார்த்தையாக இருந்தார். அப்போ நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும், அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அப்போ இன்றைக்கும் எப்படி ஆண்டவர் இருக்கிறார்? வார்த்தையாக இருக்கிறார். அவர் சொல்வார், சங்கீதம் நீங்கள் 50 பார்த்தீங்களா, 15 சொல்லப்பட்டிருக்கோம், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு சொல்கிறார். அப்போ நம்ம அந்த வசனத்தை தான் என்ன பண்ணுறோம்? சொல்லி கூப்பிடுறோம். ஒரு ஜுரம் வந்துட்டா, ஒரு தலைவலி வந்துட்டா, ஆண்டவரே ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை அந்த வசனம் இப்போ என்னமாக இருக்கிறது? தேவனாக இருக்கிறது. அந்த வசனம் தேவனாக இருக்கிறது. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அந்த வசனம் நமக்கு தேவனாகவே இருக்கிறது. எனவே காலத்தால் அழியாது தேவனுடைய வார்த்தை என்பது வெறும் எழுத்தல்ல. கவனிக்க வேண்டும், அந்த வார்த்தையிலே தேவன் இருக்கிறார். அவர் ஆதியிலே அப்படிதான் இருந்தார். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்பொழுது 2ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அந்த அவர் என்பது யார்? இயேசு கிறிஸ்து. அவர் ஆதியிலே யாரோடு இருந்தார்? தேவனோடு இருந்தார். தேவனோடு இருந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரத்தில் மலைகள் உருவாவதற்கு முன்னும் சமுத்திரம் உண்டாவதற்கு முன்னும் நான்
இருந்தேன். அங்கே ஞானம் என்று வெளிப்படுவார் அவர். நான் இருந்தேன். நான் ஆண்டவருடைய அருகிலே செல்லப்பிள்ளையாக இருந்தேன். அந்த மனுமக்களோடு நான் மனமகிழ்ச்சியாக இருந்தேன். தேவ தூதர்களோடு எப்படி இருந்தேன்? மனமகிழ்ச்சியாக இருந்தேன் என்று சொல்லுவார். இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கும். எனவே இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. இந்த படைப்பையும் தேவன் யாரிடத்திலே கொடுத்தார் என்றால் இயேசுவினிடத்திலே தான் கொடுத்தார். அப்பொழுது அவர் பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி. அப்பொழுது வார்த்தையாக இருந்தது யார்? இயேசு கிறிஸ்து. பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கும். எனவே வார்த்தை இயேசு. அதன் பிறகுதான் அவர் குமாரன் என்று வந்தார். அப்புறம் இயேசு என்ற பெயரில் வந்தார். எனவே அந்த இயேசுவை கொண்டுதான் தேவன் எல்லாவற்றையும் சிருஷித்தார். அதனால தான் வருகையிலே குறித்து பார்க்கும்போது, ஆண்டோடைய வருகை இருக்கும்போது, வருகையின் பிறகு நியாய தீர்ப்பு இருக்கிறது அல்லவா, அந்த நியாய தீர்ப்பையும் தேவன் இயேசுவிடத்தில் தான் கொடுத்திருக்கிறார். நல்லா கவனிக்கணும். அந்த நியாய தீர்ப்பு யாரு பண்ணுவார்? இயேசு கிறிஸ்து பண்ணுவார். எனவே அவர் மூலமாய் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவராலே அவருக்குள்ளாக என்ன இருந்ததாம்? ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருந்ததாம். அதனால தான் அந்த ஒளியாகிய இயேசு ஒரு மனிதனுக்குள்ளாக வந்த உடனே அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவ இருளெல்லாம் மாறி அவன் ஒரு பிரகாசமான மனிதனாய் மாறி விடுகிறான். அந்த இயேசு கிறிஸ்து அவர் ஒளியாக இருக்கிறாராம். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறதாம். இருள் என்றால் பாவம், இருளெல்லாம் அந்தகாரம். அதிலே அது பிரகாசிக்கிறது. பிரியமானே, அது மங்கி போகவில்லை. அதை யாராலும் என்ன பண்ண முடியாது. ஆமாம், ஒரு பாவியான மனுஷனுக்குள்ளாக இயேசு வந்தால் அந்த பாவியான மனுஷன் இவரை பாவியாக மாற்ற முடியாது. அவர் பிரகாசித்து கொண்டே, அவருடைய தன்மை மாறாதவர். அவர் தன்மை மாறாதவர். நல்லா ஞாபகம் இருக்கணும். நம்ம தான் தன்மை மாறிடுவோம். சில புருஷர்கள் மிருகமாக மாறிடுறாங்க. சில புருஷர்கள் எப்படி மாறிடுறாங்க? நம்மவே கேள்வோம், ஐயோ அவன் மிருகமாக மாறிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், சில புருஷர்கள் சுயநினம் இல்லாதவர்களாக மாறிடுறாங்க. தண்ணி போட்ட உடனே எப்படி மாறிடுறாங்க. ஆமாம், ஆனால் தேவன் இயேசு கிறிஸ்து மாற மாட்டார். அவர் இருளில் என்ன பண்ணுறாராம்? பிரகாசிக்கிறார். அந்த இருள் அதை பற்றி கொள்ளவில்லை. அந்த ஒளியை இருள் பற்றி கொள்ளாது. எனவே இயேசு பிரகாசிக்கிறவர். அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம். எந்த ஒரு இருளும் அவரை ஒன்றுமே பண்ண முடியாது. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 9ஆம் வசனம், உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளி. அப்படி என்று சொன்னால், ஒரு மனிதன் பிரகாசிக்கும் போது அவனுடைய பாவ வாழ்வு, அவனுடைய இருதயம் இருளடைந்து போய், இன்றைக்கு நிறைய பார்த்தீங்கன்னா சஞ்சலம், வியாதி, வருத்தம். சிலர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க, என்ன பேரஞ்சது மாதிரி உட்காந்துருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, பார்த்துருக்குறீங்களா? ஏன்னா அவங்கள்ட்ட என்ன இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை, ஒரு மாதிரி ஏதோ ஒரு துக்கம் பிடிச்சவங்களா, என்ன பேரஞ்சா மாதிரி உட்காந்துருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும், எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருக்கிற, எப்பேற்பட்ட துக்கத்தில் இருக்கிறவர்களையும், எப்பேற்பட்டதான பாடுகளில் இருக்கிறவர்களையும், எப்பேற்பட்ட அக்கிரமத்தில் இருக்கிறவர்களையும் அவர் என்ன பண்ணுவாராம்? உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அந்த ஒளி வந்து விட்டால், இன்றைக்கு உலகத்திலே பல ஒளிகளை எல்லாம் பார்க்குறாங்க. பல ஒளிகளை எல்லாம் பார்க்குறாங்க. அந்த ஒளிகளெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாள் தோன்றுது, குறிப்பிட்ட நாள் மறைகிறது. புரிகிறதா உங்களுக்கு? உலகத்தில் சில ஒளிகள் எல்லாம் போவாங்க. 40 நாள் விரதம் இருந்தாங்கன்னா அது அந்த மகர ஜோதியை பார்க்க போகிறேன்னு. அதுக்கு இப்போ எல்லாம் விளக்கம் எல்லாம் வந்துச்சு. அந்த மலைவாழ் ஜனங்கள் ஒரு குறிப்பிட்ட நாள் வந்துச்சுன்னா அந்த மலை உச்சியில் போய் ஒரு தீபத்தை அப்படியே எரிய விட்டுருவாங்களாம்.
அதெல்லாம் மனிதனால் உண்டு. இவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க, ஓ அது அப்படியே கடவுள் அப்படியே தோன்றுறாரு, அப்படி இல்லையா? அதுக்கெல்லாம் விளக்கம் எல்லாம் போட்டாங்க. இப்போ தான் எல்லாம் வந்துச்சே, எப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாங்களே. அப்போ பாருங்க, இது ஒரு செயற்கை முறையில் உருவாக்கப்படுகிற ஒளி அல்ல. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. பார்த்தீங்களா? அந்த ஒளி எங்கே இருக்கிறதோ அங்கே இருள் பற்றி கொண்டிருக்க முடியாது. அங்கே இருள் இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. 5ஆம் வசனம் சொல்லுகிறது, இருளானது இனிமேல் பற்றாது. ஆமாம், உதாரணம் பார்த்தீங்களா? நிறைய இன்றைக்கு ஊழியக்காரங்கள்லாம், நான் ஒரு பயங்கர குடிகாரனாக இருந்தேன், ஆனால் நான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறேன்னு சொல்கிறாங்க. இருள் திரும்ப என்ன ஆகாது, பற்றி கொள்ளாது. சோதரம், ஒரு காலங்களிலே நான் கூட சாராயத்தை நானே வடித்து குடித்த காலம் உண்டு, 14 வயதிலேயே. ஆமாம், கிறிஸ்மஸுக்கு எனக்கு ஒரு மரப்பெட்டி புக்கெல்லாம் வைக்கிற, அதுக்குள்ளால் சாராயம் வடித்த பாட்டில் வச்சுருப்பேன், யாருக்கும் தெரியாமல். பார்த்தீங்களா? ஆனால் இப்போ அந்த இருள் நம்மளை என்ன பண்ணல, பற்றி கொள்ளவில்லை. ஒளி வந்து விட்டது போல, ஒளி வந்து விட்டது. அதனால் இருள் இன்னும் என்ன ஆகாது, பற்றாது. சோதரம், எனவே 10ஆம் வசனம் சொல்கிறது, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை. நிறைய பேர் இன்றைக்கு நன்றாக கவனிக்கணும், பெத்த அப்பா இருக்கிறாரு, யாராவது கேட்டால் அவங்க அப்பா யாருன்னு, அவர் யாருன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இங்கே என்ன சொல்லிட்டு இருக்கு, அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகத்தை யாரை உண்டாக்குனாதான்? இயேசு உண்டாக்கினாராம். ஆனால் உலகம் என்ன சொல்லுது, எனக்கு அவரை தெரியாதுன்னு சொல்லுது. பார்த்தீங்களா எவ்வளோ கொடுமையாக மாறிடுச்சு உலகம். படைத்த தெய்வத்தையே இன்னைக்கு யார் என்று கேட்குறாங்க. அவர் யார்? இயேசுவா? அவர் யார்? அவர் யார்? அவர் தான் உன்னை படைத்தவர், உன்னை படைத்தவர். வேதம் என்ன சொல்லுகிறது? இன்றைக்கு நினைப்பேன் உலகம், அதாவது உலக பிரகாரமாக வேதத்தில் என்ன சொல்கிறது, தகப்பனை பார்த்து ஏன் என்னை ஜனிப்பித்தாய், தாயை பார்த்து ஏன் என்னை பெற்றாய் என்று சொல்லுகிறவனுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு படைத்த தெய்வம் அது யார்? அவர் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னு சொல்கிறவன் அவனுக்கு ஐயோ. நல்லா கவனிக்கணும், இயேசுவை தெய்வம் என்று யார் ஒருவர் அறிக்கையிடாமல் இருக்கிறாங்க அவங்களுக்கு ஐயோ. ஐயோ என்று சொன்னால் அது எங்கே கடைசியில் ஐயோன்னு சொல்லுவாங்கன்னா, அந்த எரி நரகத்தில் போய் ஐயோ 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 ஐயோன்னு கத்துவாங்க. சாவு வராது, சாவை விரும்பினா சாவு வராது. அக்னி கடலில் போய், ஆமாம், படைத்த எண்ணெயை விட்டுட்டு நீ ஒன்றை தூக்கி வச்சுக்கிட்டு இது தெய்வம் தெய்வம்னு சொல்லிட்டு இருந்தியா? நம்ம ஊரில் எனக்கு சொல்ல மாட்டாங்களா, ஒரு அப்பாவை அம்மாவை விட்டுட்டு இது எனக்கு அப்பாவும் கிடையாது அம்மாவும் கிடையாது, போ போ போன்னு வேற ஒன்றத்தை தூக்கி வச்சுட்டு இதுதான் எனக்கு அப்பா இதுதான் என் அம்மான்னு. கொடுமையான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கட்டின புருஷனை விட்டுட்டு அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, இவன் தான் எனக்கு புருஷன், இவன் தான் எனக்கு புருஷன் சொன்னால் அவளை என்ன சொல்லுவாங்க? இப்போ சில பொம்பளைங்க அப்படி தான் சொல்லிட்டு நடக்கிறாளுங்க. என் புருஷனோடும் இவன் தார், இவர் தான் இவர் தான் இவர் தான், என் புருஷனோடும் இவர் தான் இவர் தான் சொல்கிறாங்க. உனக்கு ஐயோ, உனக்கு ஐயோ. புருஷன் சாப்பாடை சாப்பிட்டுட்டு அவன் சம்பாதிச்சு கொண்டு இரவு போல உழைச்சி கொண்டு போட்டுட்டு சாப்பாடு போட்டு வாடகை கொடுத்து வீட்டில் உட்கார வச்சா இவனை விடவும் எனக்கு அவன் தான், இவனை விடவும் அவன் தானோன்னா எப்படிப்பட்ட உலகம் போயிட்டு இருக்கு. தெய்வத்துக்கும் இதுக்கும் இதுதான். ஜனம் என்னமோனா கீழே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. யூத குலத்திலே தான் இயேசு வந்தார், ஆனால் யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. மேசியா வரப்போகிறார், மேசியா எந்த மேசியான்னு அவங்களுக்கே இன்னும் தெரியல. அந்த மதில் சோரில் முட்டி முட்டி மேசியாவே வாரும் மேசியாவே வார். யோ, நான் வந்து என்னுடைய வேலையை முடிச்சிட்டேன், ரத்தம் சிந்தி மனுமக்களுக்காக பாவ நிவர்த்தி பண்ணிவிட்டு நான் திரும்ப உயிரோடு எழுந்து பரத்துக்கு போயிட்டு நான் வரப்போகிறேன். இப்போ திரும்ப நியாயம் தீர்க்க வரேன், நீ என்னடான்னா மேசியாவா மேசியாவான்னு கண்மூடித்தனமாக இருக்கிறாங்க. அதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்கு சொந்தமானதிலே வந்தார், யூத குலத்திலே அவர் வந்தார், அந்த யூதர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்பொழுது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இயேசு என்று பெயரிடுவாயாக. என்ன எதற்கு?
அவர் உலக மக்களுடைய பாவங்களை நீக்கிறார். அந்த இயேசு என்ற நாமத்தின் மேலே விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர், அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறாராம். அல்லேலூயா சொல்லலாமா? தேவனுடைய பிள்ளைகள் அவர்கள் இரத்தத்தினால் அல்ல, மாம்சத்தினால் அல்ல, புருஷ சித்தத்தினால் அல்ல, தேவனாலே பிறந்தவர்கள். நானும் நீங்களும் தேவனாலே பிறந்தவர்கள். அல்லேலூயா சொல்லலாமா? அந்த வார்த்தை மாமிசமாகி இயேசு என்ற பெயரில் வந்தது. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்திருந்தது. இப்பொழுது பரிசுத்த ஆவியாக நமக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த சத்தியத்தை அறிந்த நாம் இப்பொழுது எதற்காக நாம் எதிர்பார்த்திருக்க வேண்டும்? கிறிஸ்மஸ் எப்போ வரும், கிறிஸ்மஸ் எப்போ வரும், கிறிஸ்மஸ் எப்போ வரும், போய் ட்ரெஸ் எடுக்கணும், அது எடுக்கணும், இது எடுக்கணும், இது எடுக்கணும். ஆமாம், நேற்றுக்கு என்னுடைய கம்பெனியில் ஒரு நியமம் வச்சுருக்கிறேன். ஒரு வருஷம் முழுமையாக வேலைக்கு வந்தவங்களுக்கு தான் போனஸ் கொடுக்கணும். ஒருத்தன் 2 மாதம் வேலைக்கு வந்துக்கிட்டு எனக்கு பசங்களுக்கெல்லாம் துணி எடுக்கணும்னு வந்து நிற்கிறான் ராத்திரி 10:30 மணிக்கு. எனக்கு இப்போ அவன் ஒரு 3 மாதமாக வேலைக்கு வரல, ஒரு 2 மாதம் வந்தான், அதோடு இந்த வருஷத்தில் வரல. அதனால் எனக்கு பசங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுக்கணும். பசங்களுக்கு 2 ட்ரெஸ் எடுக்கணுமா, இப்போ உழைச்சி இப்போ 1000 துணிக்கடை இருக்காங்க, போய் என்னையா ஏன் வந்து கேட்குற அப்படின்னு. போனஸ் கொடுக்கணும், உதவாங்க ஓடி போயிரு. எப்படி இருக்கு பாருங்கள், மனுஷன் ட்ரெஸ் எடுக்க போகிறானா, புது ட்ரெஸ்ஸு கிறிஸ்மஸுக்கு. கிறிஸ்மஸ் வந்தால் புதுசு ட்ரெஸ் எடுக்கணும், அது எடுக்கணும், இது எடுக்கணும். ஐயோ, உனக்குள்ளால வாசம் பண்ணுகிறாரா? இப்போது உனக்குள்ள வாசம் பண்ணுகிறாரா? அந்த மகிமையை நீ காண முடிகிறதா? அந்த பிதாவுக்கு ஒரே பேரானுடைய அந்த சாயல், அந்த மகிமை காண முடியுதா? அந்த பிதா யாராலும் பார்க்கக்கூடாததான அப்படிப்பட்ட பிரகாசம் உள்ள தெய்வம் அவர். அவர் பரிசுத்தத்திலே வாசம் பண்ணுகிற தெய்வம் அவர். அவர் ஜோதியிலும் ஜோதி, அவரை காணக்கூடாது. மோசே எடுத்து சொன்னான், நான் என்னை பார்த்து யாரும் உயிரோடு இருந்தில்லப்பா, தயவு செய்து என்ன நீ பார்க்கணுன்னு ஆசைப்படாதேன்னு. அவன் விடவே இல்லை என்னை பார்க்கணும். அப்போ நான் அப்படியே போவேன், கண்மையில் இல்லை, கொஞ்சம் முதுகு மட்டும் பார்த்துக்கோ அப்படின்னு. அங்கே போய் அவர்கிட்ட போய் ஒரு 40 நாள் சீனா மலையில் போய் உட்காந்துக்கிட்டு ஆண்டவர் கொஞ்ச நேரம் தான் வந்து அவனுக்கு காட்டு, அவனோடு பேசிகிட்டு இருந்தால அவனுக்கு முகமே பிரகாசிச்சிச்சு. இப்போ அவன் கீழே இறங்கி வர்றான். ஐயோ, மோசையுடைய முகத்தை நம்ம இந்த லைட்டை பார்த்து பாருங்கள், யாராவது பார்க்க முடியுமா? ஆமாம், கண்ணு கூசம். அப்படி மோசையுடைய மூக்கும் தெரில, கண்ணும் தெரில, காதும் தெரில, எல்லாம் ஒரே பிரகாசமாக இருக்குது. கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தவனுடைய முகமே பிரகாசிக்குன்னா நமக்குள்ளே எப்போவுமே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறாரு. நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். இல்லையா சொல்லலாமா? ஆமாம், நேற்றைக்கு ஒரு தம்பி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னால் என்ன பார்த்தாரு. ஐயா, நீங்கள் அன்னைக்கு பார்த்த மாதிரியே கலகலப்பாக இருக்கிறீங்களே என்ன சொல்கிறாரு. அன்னைக்கு பார்த்த அந்த சிரிப்பு, அந்த நீங்கள் மற்றவங்களை விசாரிக்கிறது, அந்த அன்பு இன்னும் கொஞ்சம். நான் சொன்னேன், வயசு தான் ஆகுதே தவிர அதெல்லாம் குறையக்கூடாதப்பா, கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? நமக்கு பிரகாசம் இப்போ தான் ஜோதியக்காக முகம் ஜோதி அப்படி பிரகாசிக்குது. எல்லாருடைய முகம் இப்போ தான் பிரகாசிக்குது. இது வரைக்கும் என்ன இந்த கிறிஸ்மஸ் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு கூட எடுக்கிறதுக்கு நமக்கு வழி இல்லாமல் உட்காந்து கிடக்கிறோம். என்னையா கிறிஸ்மஸ்? ஒரு காலம் சொல்லாதுங்க. அந்த மகிமை, அந்த தேவ ஒளி நமக்குள்ளாக வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நீங்கள் எல்லாம் பாக்கியவான்கள். இயேசு வரப்போகிறார். அவருடைய வருகை சீக்கிரம், அவருடைய வருகையில் தான் போய் சேரணும். அந்த ஆனந்தமான அந்த பாக்கிய வீட்டில் போய் சேர்ந்து யுகாயுகமாக சந்தோஷமாக இருக்கணும். அதனால் ஏதோ வந்தோம் கிறிஸ்மஸ் கொண்டாடணும் அப்படின்னு அல்ல. நீங்கள்லாம் நல்லவங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பிரகாசிக்க பண்ணுவாராக. ஆமேன். முடிக்கலாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமாம், நாம் ஜெபிக்கலாம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமேன். ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. ஆமேன். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். ஆனாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. ஆனாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களுன் ஆதாரமே. காருண்யத்தாலே இழுத்து கொண்டார்,
தூய தேவ அன்பே, காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நயங்காட்டி என்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றுமுள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் உன்னாதாரமே. பரலோக பிதாவே, உமக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். உலகமெங்கிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நாங்களோ உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர், நீர் வரப்போகிற ராஜா, நீர் வரப்போகிற ராஜா, வரப்போகிற நியாயாதிபதி. ஆண்டவரே, 2025 ஆண்டுகளுக்கு முன்பதாக மனிதனாக இந்த பூமிக்கு புறப்பட்டு வந்தீங்க அப்பா. எல்லாவற்றையும் துறந்தவராக, ஏழை கோலமாக ஒரு கன்னியின் வயிற்றிலே உற்பத்தியாகி, அந்த குழந்தை பிறந்தபோது சத்திரத்தில் இடமில்லாதபடி கந்தை துணிகளிலே சுற்றி அந்த மாடுகளுக்கு தீவனம் வைக்கிற முன்னணியிலே கிடத்தி இருப்பதை எல்லாரும் கண்டார்கள். ஆண்டு, நீர் 12 வயது ஆகும்போது ஆண்டவரே தேவாலயத்திலே பிரசங்கித்ததை பார்த்து உம்முடைய ஞானத்தை குறித்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். நீர் அங்கே காணாதவராக போய்விட்டீர். ஆனால் தகப்பனும் தாயும் தேடி தேடி அலைந்து வரும்பொழுது, யார் எனக்கு தகப்பன், யார் சகோதரன் சகோதரி, என்னுடைய சித்தம் செய்கிறவர்கள் தான் என்று சொல்லி அங்கே சொன்னீர். 33 ஆண்டு காலம் வாழ்ந்த தெய்வம், அந்த 3 ஆண்டு காலம் நீர் எவ்வளவாய் ஊழியத்தை செய்தீர் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். காடு மேடு மலைகளிலெல்லாம் நடந்து சென்று ஊழியத்தை செய்தீங்க. உம்மிடத்தில் வந்தவர்களுக்கெல்லாம் சுகம் கொடுத்தீங்க, ஆரோக்கியம் கொடுத்தீங்க, பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்கும் உதவி செய்தீங்கப்பா. குருடர்கள் பார்த்தார்கள், செவிடர்கள் கேட்டார்கள், ஊமைகள் பேசினார், முடவர்கள் நடந்தார்கள், பெரும்பாலுள்ள சிரிக்கு சுகம் கொடுத்தீங்க, பேய்களை ஓட்டுனீங்க. எவ்வளோ அற்புதங்களை செய்து நீர் தேவனிடத்திலிருந்து வந்த தேவகுமாரன் என்பதை நிரூபித்தீர். ஆண்டவரே, அந்த இள வயதிலே கல்வாரி சிலுவையிலே பலியாக தன்னை ஒப்பு கொடுத்து, இரத்தம் சிந்தி, உயிரை கொடுத்து, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து 40 நாள் இந்த பூலோகத்தில் மனிதர்களுக்கு காட்சியளித்து, அதன் பிறகு எல்லாரும் சூழ்ந்திருக்கும் போது பரலோகத்துக்கு எழுந்தள்ளி போன தெய்வம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் நாங்கள் வாசிக்கிறோம், கலிலேய மனுஷரை ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களிடத்திலிருந்து எழுந்தள்ளி போனவர் எப்படி போனாரோ அப்படியே திரும்ப வருவார் என்று சொல்லுவோம். அப்படி வரிக்காக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்பா. இன்னும் புசித்து குடித்து கொண்டாட்டம் என்று சொல்லி தன்னுடைய சரீரத்தை கெடுத்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது கொண்டாடி கொண்டிருக்கிற காலம் அல்ல, இது இயேசு கிறிஸ்துவை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே காட்ட வேண்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபையை எங்களுக்கு தாரும். வந்திருக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, மே ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்கிற எல்லா உள்ளங்களிலும் ஒளி மலரட்டும், ஆண்டவருடைய ஒளி வரட்டும். இருள் அவர்களை ஆண்டு கொள்ளக்கூடாது. நீ பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வம். ஆண்டவரே, எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற சவுல் என்ற ஒரு கொடூரமான மனிதனை நீர் பிரகாசிக்க பண்ணி உமக்காக அவன் எவ்வளோ பாடுபடும்படியாக கிருபை கொடுத்தீங்க. மீன் பிடித்து கொண்டிருந்த சாதாரண மனிதர்களை பிடித்து அழைத்து அவர்கள் நிழல் பட்டு சுகமாகும் அளவில் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை நீர் நடப்பித்தீர். ஆண்டவரே கர்த்தாவே, நீர் நல்லவர். எங்களையும் நீர் வரிக்காக ஆயத்தப்படுத்தும், பயன்படுத்தும். நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். ஆசீர்வதி. இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.